தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹிப்ஹாப் ஆதியோடைய இயக்கத்தில், ஹிப்ஹாப் ஆதியோடைய கதையில், ஹிப்ஹாப் ஆதியோடைய இசையில், ஹிப்ஹாப் ஆதியோடைய வசனங்களில், ஹிப்ஹாப் ஆதியோடைய திரைக்கதையில், ஹிப்ஹாப் ஆதியோடைய தயாரிப்பில், ஹிப்ஹாப் ஆதியோடைய நடிப்பில் வெளியாகி இருக்க படம் தான் கடைசி உலகப்போர். இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஒரே ஆள் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். முக்கியமாக இப்படி ஒரு கதையை தமிழ் சினிமாவுக்கு, தமிழ் சினிமா ஆடியன்ஸுக்கும் கொடுக்கறது அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருமே யோசிப்பாங்க. ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஃபிலிம் பண்ணும்போது இதுக்கு போய் கரெக்டாக சேருமா, இது நம்மளால் பண்ண முடியுமா, ஃபஸ்ட்டு இதுக்கு ப்ரொடியூசர்லாம் ஒத்துப்பாங்களா அப்படின்ட்டு பல கேள்விகள் இருக்கும். இது எல்லாத்தையுமே ஒரே ஆளாக பண்ணதுக்கு ஹிப்ஹாப் ஆதி அவர்களுக்கு முதல்ல ஒரு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ஸோ இந்த கடைசி உலகப்போர் படம் எப்படி இருக்கு அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹிப்ஹாப் ஆதி அவர்களுடைய படங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னாலே வாழ்க்கை அப்படின்னு ஆரம்பிச்சு எண்டில் ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஸ்டோரியோட முடிப்பார். அதுவும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கதையோட வருவார். அதில் ஹிட்டும் கொடுப்பார். ஆனால் என்னடா நம்ம எப்பவுமே இதே ட்ராக்ல போயிட்டு இருக்கோமே, இந்த பேட்டர்னை உடைச்சி புதுசாக ஒரு ட்ராக்குக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட் ப்ராசஸ் தான் இந்த படத்தில் இருக்க பெரிய பாசிட்டிவ் நோட்டே. முக்கியமாக இந்த படத்தோடைய கதையை இவர் சூஸ் பண்ணதே ஒரு பெரிய பாசிட்டிவ் நோட்டாக பார்க்கப்படுது. நம்ம சென்னையில் வேர்ல்டு வார் வந்தால் எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கும்போதே பல விஷயங்கள் நமக்கு தோணுது. ஸோ இதை ஃபியூச்சரிஸ்டிக்காக என்ன நடக்க போகுது அப்படின்றத இப்போவே கொடுக்குற அந்த விதம், அதாவது அந்த கதை தான் இந்த படத்தில் இருக்க பெரிய பாசிட்டிவே. ஒரு 2.25 மணி நேரம் படமான இந்த கடைசி உலகப்போர் 2028 நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ ஆரம்பத்தில் நட்டி அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த ஸ்டோரி எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. சென்னையில், அதாவது இந்தியாவில் வேர்ல்டு வார் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், முக்கியமாக இந்த வேர்ல்டு வார் ஏன் வருது, எதுக்காக வருது, இது ஏன் இப்படி நிப்பாட்டுறாங்க, ஸோ இந்த கதைக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒன்லைனாக இருக்குது. ஆரம்பத்தில் டைனோசர் காலத்திலேருந்து ஆரம்பித்து எண்டில் ரொபோட்டிக்ஸ் காலம் வரைக்குமே இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் காமிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ரிப்பப்ளிக் நாடுகள்னு ஒரு சில நாடுகள் இருக்காங்க, மற்ற நாடுகள் சில நாடுகள் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்தியா என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த நேரத்தில் பொலிட்டிக்கல் பேக்ட்ராப்ல இருக்க நட்டி சில விஷயங்கள் பண்றாரு. அதனால இந்தியா மேல ரிப்பப்ளிக் நாடுகள் ஒரு பெரிய தாக்குறாங்க. முக்கியமா தமிழ்நாடை தாக்கி தமிழ்நாடு தனி நாடா அறிவிச்சு அதை கைப்பற்றுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுல என்ன விஷயங்கள்லாம் நடக்குது, என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாவே சஸ்பென்ஸாவே வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோடைய டைலாக்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாவே இருந்துச்சு. முக்கியமா சோஷியல் மீடியா நல்லவனை கெட்டவனாகவும் காமிக்கும், கெட்டவனை நல்லவனாகவும் காமிக்கும் அப்படின்ற டைலாக்ஸ்லாம் இந்த படத்துல என்னப்பா இப்படிலாம் வசனங்கள் எழுதியிருக்காங்களே, ரொம்ப சூப்பரா இருக்கே அப்படின்ற அளவுக்கு தோண வச்சது. ஹிப்ஹாப் ஆதி இந்த படத்துல ஒரு லீட் ரோலா பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துலயும் கேள்விப்பட்டிருந்தாலும் இந்த படத்துல நட்டிக்கு நிறைய ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்திருக்காரு. பெரிய பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராகவும் நட்டி அவர்கள் வராரு. கிங் மேக்கருக்கு அந்த கிங்டம் தான் முக்கியம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய விஷயங்கள் பொலிட்டிக்கலாகவும் சரி, ஹியூமனிட்டி பேஸ்லயும் சரி, மதம், ஜாதி, இன வேறுபாடு, இது எல்லாமே நிறைய விஷயங்களை காமிச்சிருந்தாலும் அப்படியே செகண்ட் ஹாஃப்ல டிராஸ்டிக்கா ஒரு சேஞ்ச் இருக்கும். இது எல்லாமே எதுவுமே முக்கியம் கிடையாது, நம்ம உலகம் அழிய போகுது அப்படின்னு தெரியும் போது அந்த வர ஒற்றுமை எல்லாமே இந்த படத்துல நல்லாவே காமிச்சிருந்தாங்க. முக்கியமா செகண்ட் ஹாஃப்ல வர அந்த சேஞ்சஸ்க்கு அப்புறம் யாருமே இந்த இனம், ஜாதி, மதம் இந்த பாகுபாடுலாம் இல்லாம சக மனிதர்கள் தான் முக்கியம் அப்படின்றத ரொம்ப அழகாவே உணர்த்தி இருக்காங்க. இது மட்டும் இல்லாம அடுத்த வர ஜெனரேஷனுக்கும் இது நல்லாவே போய் சேரும் அப்படின்றது தான் உண்மையே. ஃபியூச்சரிஸ்டிக்கா ஒரு ஃபிலிம் பண்ணணும், இப்படி ஒரு கதையை எடுக்கணும் அப்படின்னு தோணும் போதே நிறைய பேருக்கு நிறைய டவுட் வரும். இது ஆடியன்ஸ் ரிசீவ் கரெக்டாக பண்ணிப்பாங்களா, இது நம்மளால கரெக்டாக இந்த பட்ஜெட்டுக்குள்ளே எடுத்துக்க முடியுமா, இதுக்கு விஎஃப்எக்ஸ் செலவில் அதிகமாக ஆகுமே, இதெல்லாம் நம்மளால கரெக்டாக பண்ணிட முடியுமா அப்படின்ற ஏகப்பட்ட கேள்விகள் வரும். ஆனால் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஹிப்ஹாப் ஆதி அவர்கள் இந்த படத்தை மக்கள் கிட்ட கொண்டு சேர்த்திருக்காரு. இந்த படத்தை பார்த்த மக்கள் என்னடா இப்படி ஒரு படத்தை, அதாவது இப்படி ஒரு கதையை தமிழ் சினிமாவில் பார்க்கவே இல்லையா அப்படின்ற அளவுக்கு யோசிச்சு இந்த படத்தை பார்த்திருந்தாலும் நிறைய விஷயங்கள் புதுமையாகவும் இந்த படத்தில் இருக்கு. அதாவது ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கதை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்துல இப்போ சமீப காலத்துல வந்த பெரிய பெரிய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுல விஎஃப்எக்ஸ் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இப்படி ஒரு கம்மி பட்ஜெட்லேயே இந்த படத்துல விஎஃப்எக்ஸ் ஒரு சூப்பரான ஒரு பெட்டரான அளவுக்கு தந்திருக்காங்க. அதுவே இந்த படத்துல இருக்க அடுத்த ஒரு பெரிய பிளஸ்ஸாகவும் பார்க்கப்படுது. இந்த ரிப்பப்ளிக் நாடுகள் தமிழ்நாடை கைப்பற்றி சென்னையில் அவங்க ஆக்கிரமிச்சுட்டு இருந்தாலும் இந்திய பிரதமர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, மற்ற ஸ்டேட்ல என்ன நிலைமை, இந்திய ஆர்மி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த விஷயங்களை காமிக்கவும் இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாம இப்போ ஒரு வார் நடக்குது அப்படின்னும் போது அதுல நிறைய கஷ்டங்கள் இருக்கும், நிறைய போராட்டம் இருக்கும். இந்த மாதிரியான எமோஷனல் அந்த போராட்டங்களையும் இவங்க இதில் காமிக்க மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணுமே. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படத்தை பார்க்கும்போதே தெரியுது. இந்த படத்தை பட்ஜெட்ல கண்டிப்பா எவ்வளவு சூப்பரா கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் இந்த படத்தை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. இதெல்லாம் தாண்டி நட்டி அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவும் காமிச்சு அவருடைய ஆக்டிங்கும் சரி, அவருடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல போன கதையும் ரொம்ப அருமையாவே ஒர்க் அவுட் ஆச்சு. சினிமாட்டோகிராஃபி வைஸ் இந்த படத்துல அவங்களால எவ்வளவு புஷ் பண்ணி நல்லா காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா காமிச்சிருக்காங்க. மியூசிக் இந்த படத்துல என்னதான் நிறைய இடங்கள்ல
எமோஷனலை காட்ட வேண்டிய இருந்தும் காட்டாமல் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இடங்களெல்லாம் காமிச்சு அதில் இன்னும் மியூசிக் நல்லா போட்டிருந்தா இன்னுமே இந்த அளவுக்கு ரொம்ப நமக்கு எமோஷனலாகவும் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த படத்தோடைய கான்செப்ட் வைஸாகவும் சரி, விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு நம்ம நினச்சதை விட பெட்டராகவே கொடுத்துருக்காங்க அப்படின்ற அளவுக்கும் சரி. ஆனால் இந்த படத்தில் வந்து ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, எமோஷனல் அளவாக என்னதான் நமக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகினாலும் இந்த படத்தில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கலாம், இந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கலாம், இல்லை இதுக்கு பதில் இவரை போட்டிருக்கலாம் அப்படின்ற அந்த ஃபீல் படம் ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ இதை தாண்டி இந்த படத்தில் வந்த நாசரா இருக்கட்டும், ஹீரோயினாக இருக்கட்டும், முக்கியமாக முனிஷ்காந்தா இருக்கட்டும், சிங்கம்புலி அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்க ஒர்க் என்னமோ அதை வந்து பக்காவாக கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தோடைய கதை நல்லாவே இருந்தும் நிறைய இடங்களில் வந்து எமோஷனலாக ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருக்கலாம். ஆனால் இதில் வந்து அதை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். முக்கியமாக இந்த படத்தில் ஆதி அவர்கள் எடுத்திருக்க அந்த அட்டெம்ப்ட் ரொம்ப சூப்பரான ஒரு குட் அட்டெம்ப்ட். இதை தியேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான். இதை நம்ம ஃபோன்லேயோ ஓடிடிலையோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னடா ரொம்ப சிம்பிளாகவே போகுது அப்படின்ற அந்த ஒரு தாட் வந்துடும். ஸோ தியேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு படம். முக்கியமாக தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் வராத ஒரு கதைக்களத்தை ஆதி நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் விக்னேஷ் விக்கி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.